ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எச்சரித்து சொன்ன காரியங்கள் இப்பொழுது நடந்து வருகிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக இயேசு சொல்லுகிறார்: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எனக்கு அறிவானவர்களே, இந்த காலங்களில் வஞ்சிக்கப்பட்டு போகிற காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. ஜனங்களை ஏமாற்றுகிற காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. அநேகர் தங்களுக்கு தெரிந்தவைகளாலே தேவனுடைய நாமத்தை தூஷித்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதும் பாருங்க, மார்க் 13:33 நாம் காலத்தை அறியாதபடியினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. நாளை என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், கணிப்பெல்லாம் பொய்யாகி கொண்டு வருகிறது. இந்த காலத்தை அறியாதபடியினால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலம் போயிடுச்சுன்னா, இன்னைக்கு இந்த நாள் போய்விட்டதானால் இனி அது கிடைக்காது. எனவே காலத்தை அறியாதபடியால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் கற்றுத்தருது. லூக்கா 12:15 பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பொருளாசை விக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அநேக பொருளாசையினால் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதோ லூக்கா 17:3 மன்னிப்பதில் நம்ம ஜனங்களை மன்னிக்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் மன்னிக்காதபடி இருப்போமானால் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. எனவே ஜனங்கள் செய்கிற தவறுகளையோ குற்றங்களையோ அதிக மேன்மைப்படுத்தி கொண்டு இல்லாதபடியாய் அவர்களை மன்னித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வேதத்தின் வழியாய் போதிக்கிறார். மன்னிக்கிற தன்மை நமக்கு வேணும். இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரே. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக கலாத்தியர் 5வது அதிகாரம் 15 வேதம் இப்படியாக சொல்லுது: ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீரானால் அழிவீர்கள், எச்சரிக்கை. ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற காரியம் நீங்கள் கவனிப்பீர்களானால், ஒருத்தர் ஊழியத்தை குறித்து ஒருத்தர் கடித்து பட்சிக்கிறார்கள். அவங்களால செய்ய முடியலன்னா அமைதியாக இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடணும். யார் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக செய்கிறார்களோ அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர்களை கடித்து பட்சிக்க கூடாது. இது பெரியதா அதுவா? ஒரு சிலர்லாம் அந்த மீட்டிங்லாம் நடக்கும்போது பின்னாடி நின்றுட்டு கேலி பண்ணி சிரிக்கிறதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கிண்டல் பண்ணி பயங்கரமாக சிரிக்கிறது. வேதம் அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் நீங்கள் அழிவீர்கள் என்று வேதத்தை எச்சரிக்கை பண்ணுகிறது வேதம் நமக்கு. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இந்த கலாத்தியர் 6:1 நீயும் சோதிக்கப்படாதபடியாய் எச்சரிக்கை. சோதனை வரும், ஆனால் அதிலே சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. எனக்கு அருமையானவர்களே, எனவே கர்த்தர் நாம மகிமைக்காக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஏமாந்து போயிடக்கூடாது. யாரோ ஏதோ சொல்கிறாங்க இங்கிருக்காண்டி நம்பக்கூடாது. பெரியாப்பட்டினத்தார் அப்போஸ்தலர் 17:11 தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் பக்கத்தில் இருக்கிற தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் பார்க்க நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வேதத்தை அறியாதபடி, வேதத்துக்கு முக்கியம் தராதபடி, வேதத்தை தியானிக்காதபடி வாழ்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அழிவுதான், நற்குணம் இருக்காது. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த காலங்கள் பொல்லாததாக இருக்கிறதுனால நாம் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். கர்த்தர் வந்து எச்சரிக்கிறார். காலம் சமீபமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே,
காலம் சமீபமாயிடுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எனவே கர்த்தர் நாம மகிமைக்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்காக வாழ்வோம். எச்சரிக்கையாக இருப்போம். எச்சரிக்கப்பட்ட விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் வருகையை எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வார். அப்படியாக கர்த்தர் இசைந்து வாழ்வோம். கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தரை நம்பி வாழ்வோம். எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாம் எச்சரித்ததின் படியாய் ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதற்காக